ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பிரியாணி லீவு ஜாலின்னு என்ஜாய் பண்ணிட்டு நைட்டு தூங்க போகும்போதே நம்ம மனசுக்குள்ள ஒரு சின்ன பயம் வரும் பாருங்க. அப்பாடி நாளைக்கு திங்கக்கிழமை காலையில எந்திக்கணுமே அப்படின்னு. கரெக்டாக திங்கக்கிழமை காலையில் அலாரம் அடித்த உடனே ஆரம்பிக்கும் பாருங்க ஒரு யுத்தம். ஒரு பக்கம் குக்கரில் விசில் அடிக்கும், இன்னொரு பக்கம் ஹஸ்பண்ட் வேலைக்கு கிளம்புவாங்க, குழந்தைங்க எனக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வேண்டான்னு அடம் பிடிப்பாங்க. இது எல்லாத்துக்கும் நடுவில் ஐயோ இன்னும் காய் கூட நறக்கலையே, டைம் ஆகிடுச்சே, நமக்கு அப்படியே தலைக்கு மேலே ஒரு பிபி ஏறும் பாருங்க. நிஜமா சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்லேயும் இதான் நடக்குதா? ஆனால் இனிமேல் இந்த திங்கட்கிழமை டென்ஷனுக்கு டாட்டா பாய் பாய் சொல்லிடலாம். ஏன்னா நான் அந்த கஷ்டத்தை எல்லாம் அனுபவிச்சுட்டு இப்போ ஒரு சூப்பரான சண்டே ரொட்டீனை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இதை பண்ணினதுக்கு அப்புறம் என் சமையல் வேலை பாதிக்கு பாதியாக குறைஞ்சி திங்கள் காலையில் ரிலாக்ஸாக ஒரு கப் காஃபியோட என் சமையல் தொடங்குது. அது என்ன மேஜிக் ரொட்டீன், அதை எப்படி சிம்பிளாக பண்ணுறது, இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். முக்கியமாக சமையல் நேரத்தை இன்னும் பாதியாக குறைக்கக்கூடிய ஒரு மறைமுக ரகசிய டிப்ஸ் வீடியோ கடைசியில் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இப்போ வாங்க ஜாலியாக வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட முதல் மேஜிக் டிப்ஸுக்குள்ளே போகலாம். திங்கக்கிழமை காலையில் நமக்கு வர டென்ஷனில் முக்கால்வாசி டென்ஷனுக்கு என்ன காரணம் தெரியுமா? நம்ம காலையிலே தூங்கி எழுந்திரிச்சு கிச்சன் மேடை முன்னாடி வந்து அப்படியே ஒரு 5 நிமிஷம் தவம் இருப்போம் பாருங்க. இன்னைக்கு காலையில் என்ன டிபன் பண்ணுறது, மதியத்துக்கு என்ன குழம்பு வைக்கிறது அப்படின்னு யோசிக்கிறது தான். நம்மக்கிட்ட கணவர் வந்து இன்னைக்கு என்ன சமையல்னு கேட்டால் இன்னும் யோசிக்கவே இல்லைங்கன்னு சொல்கிறதுலே நமக்கு பாதி எனர்ஜி வேஸ்ட் ஆகிடும். இந்த ஒரு யோசனைக்கே நமக்கு 15லேருந்து 20 நிமிஷம் அசால்ட்டாக போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தான் ஒரு சூப்பர் ஐடியா. ஞாயிற்றுக்கிழமை நைட்டே, அதாவது நீங்கள் பெட்டில் படுத்து மொபைல் நோண்டிட்டு இருப்பீங்க பார்த்தீங்களா, அப்போவே மனசுக்குள்ளே ஒரு கணக்கு போட்டுக்கோங்க. திங்கக்கிழமை காலையில் எந்திரிச்ச உடனே என்ன பிரேக்ஃபாஸ்ட், மதியத்துக்கு என்ன லஞ்ச், குழந்தைங்களுக்கு என்ன ஸ்நாக்ஸ், ஒரு சின்ன பேப்பரில் அல்லது டைரியில் ஏதோ ஒன்றில் நோட்ஸ் போல் எடுத்துக்கோங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த பேப்பரை அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜு மேலேயோ அல்லது கிச்சன் டைல்ஸ் மேலேயோ ஒட்டி வச்சிடுவேன். இதனால் என்ன லாபம்னா, காலையில் தூங்கி எந்திரிச்சதும் நம்ம மூளை குழம்பாமல் நேராக அந்த பேப்பரை பார்த்துட்டு ஓகே இன்னைக்கு சாம்பாரும் உருளைக்கிழங்கு வறுவலுமா, வேலையை ஆரம்பிப்போம் அப்படின்னு கை தானாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அடுத்த நாள் என்ன சமைக்க போகிறோம்னு நைட்டே நமக்கு தெரிஞ்சிட்டா தூக்கமும் நிம்மதியாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததான் நம்மளோட 2வது முக்கியமான டிப்ஸ் காய்கறி நறுக்கிறது. காலையில் அவசரமாக சமைக்கும்போது ஒரு கையால் வெங்காயத்தை உரித்து இன்னொரு கையால் தக்காளி நறுக்கி அதுக்குள்ளே குழம்பு கொதிச்சு அப்பா நினச்சி பார்த்தாலே டயர்ட் ஆகுதுல்ல. அதுலேயும் இந்த சின்ன வெங்காயம் உரிக்கிறது பூண்டு உரிக்கிறது எல்லாம் காலை நேரத்தில் நமக்கு வர்ற பெரிய சோதனை ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தான் நம்ம ஞாயிற்றுக்கிழமை நைட்டே ஒரு குட்டி வேலை பண்ண போகிறோம். ஞாயிறு நைட்டு டிவி பார்த்துட்டோ இல்லைனா குடும்பத்தோடு பேசிக்கிட்டோ ரொம்ப ஜாலியாக அடுத்த நாள் சமையலுக்கு தேவையான காய்கறிகள் நறுக்கி வச்சிடலாம். இப்போ உதாரணத்துக்கு திங்கக்கிழமை காலையில் சாம்பார் வைக்க போகிறீங்கன்னு பிளான் போட்டுட்டீங்கன்னு வைங்களேன். அதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி காய் எல்லாமே நைட்டே நறுக்கி இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. இன்னொரு சூப்பர் ட்ரிக் சொல்லவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த பாக்ஸோட அடியில் ஒரு சின்ன டிஷ்யூ பேப்பரோ அல்லது காட்டன் துணியோ வச்சு அதுக்கு மேலே காய்கறிகளை வச்சிங்கன்னா ஈரம் இல்லாமல் காய் நாசமாகாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்படி நைட்டே ரெடி பண்ணி வச்சுட்டா நீங்கள் காலையில் எடுக்கிறோம் நம்ம செய்ய வேண்டிய அவ்வளவுதான். காலையில் காய்கறி நறுக்கிற அந்த 15லேருந்து 20 நிமிஷம் அப்படியே மிச்சமாகும். நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, அடடா அதுக்குள்ளே சமையல் முடிஞ்சிடுச்சா அப்படின்னு. இப்போது நம்மளோட 3வது சூப்பர் மேஜிக் டிப்ஸு. இது சமையல் வாசனையும் தூக்கும், நம்ம நேரத்தையும் மிச்சம் பண்ணும். காலையில் அவசரமாக குக்கரில் ஏதோ ஒன்று தாளித்து விட்டுட்டு மிக்சியில் இஞ்சி பூண்டு அரைக்க ஓடுவோம். அங்கே பார்த்தா 2 இஞ்சி துண்டு தான் இருக்கும். அது மிக்சியில் அரையவும் செய்யாது. ஐயோ இது வேற அரைப்பட மாட்டேங்குதேன்னு நமக்கு செம டென்ஷன் ஆகும். இந்த கஷ்டம் தேவையில்லை.
ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் டைம் ஒதுக்கி வாரம் முழுமைக்கும் தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஒன்றா அரைச்சி வச்சுக்கோங்க. இதை அரைக்கும் போது தண்ணி ஊற்றாமல் கொஞ்சமாக நல்லெண்ணெயும் ஒரு சிட்டிகை உப்பும் சேர்த்து அரைச்சி பாருங்கள். ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி பாருங்களேன். ஒரு வாரம் ஆனாலும் கலர் மாறாமல் ஃப்ரெஷ்ஷாக கமகமன்னு அதே வாசனையோடு இருக்கும். அதே போல் தான் இந்த தேங்காயும். காலையில் அவசரத்தில் தேங்காய் துருவிட்டு இருக்க நேரம் இருக்காது. அதுக்காக ஞாயிற்றுக்கிழமை நைட்டே தேங்காயை சூப்பராக துருவி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுடுங்க. இன்னொரு ரகசியம் சொல்லட்டுமா? தேங்காயை கீறி குட்டி குட்டி துண்டுகளாக்கி மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டி அதை விழுத ஐஸ் க்யூப் ட்ரே இருக்குல்ல, அதில் ஊற்றி ஃப்ரீசரில் வச்சுடுங்க. அது ஐஸ் கட்டியானதும் எடுத்து ஒரு கவரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா காலையில் குருமாவுக்கோ சட்னிக்கோ கூட்டுக்கோ சமைக்கும்போது 2 தேங்காய் க்யூப் தூக்கி போட்டால் போதும். ஈஸியாக வேலை சட்டுன்னு முடிஞ்சிடும். இதையெல்லாம் ஞாயிறே செஞ்சு பழகிட்டிங்கன்னா திங்கக்கிழமை காலையில் நாம் தான் கிச்சனோட குயின். சமையல் வேலையெல்லாம் நமக்கு ஜிஜிபி ஆகிடும். இப்போ நம்ம 4வது டிப்ஸுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப சிம்பிளாக தெரியும், ஆனால் காலை நேரத்தில் நம்ம பிபியை ஏற்றாமல் காப்பாற்றுறது இந்த விஷயம்தான். காலையில் 7 மணிக்கு ஹஸ்பண்டுக்கு பஸ்ஸோ அல்லது ஆஃபீஸ் வண்டியோ வந்துடும். நாம் அவசரமாக எண்ணெயை காய வச்சுட்டு கடுகு போடலான்னு 5.5 பெட்டியை திறந்தா அங்கே ஒரு கடுகு கூட இருக்காது. ஐயோ கடுகு தீந்து போச்சேன்னு புது பாக்கெட்டு தேடி எடுத்து அதை கத்திரிக்கோள் எடுத்து கட் பண்ணி அவசரத்தில் கொட்டும்போது பாதி கீழே சிந்தி செதறி நினச்சாலே தலைவலிக்குதில்ல. இனிமேல் அந்த அலப்பறைக்கு நம்ம வேண்டவே வேண்டாம். ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலமே உங்கள் கிச்சனில் இருக்க 5.5 பெட்டி, எண்ணெய் கேனு, உப்பு டப்பா எல்லாத்தையும் ஒரு பார்வை பார்த்துடுங்க. எதெல்லாம் காலியாக இருக்கோ அதையெல்லாம் சூப்பராக ரீஃபில் பண்ணி வச்சுடுங்க. அதே போல் திங்கக்கிழமை காலையிலக்கு நமக்கு தேவைப்படுற பாத்திரங்கள், சாம்பார் வைக்க ஒரு பாத்திரம், சாதம் வைக்க குக்கரு, வறுவலுக்கு ஒரு கடாய், அப்புறம் லஞ்சு பாக்ஸு, கரண்டி, இதெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை நைட்டே தேய்ச்சி தண்ணி வடிஞ்சதும் கிச்சன் மேடை மேலே எடுத்து ரெடியாக வச்சு. முன்னாடியெல்லாம் அலாரம் அடித்தாலே மனசுக்குள்ளே ஒரு பதட்டமும் பாரமும் வரும். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், மனசில் எந்த குழப்பமும் இல்லை, பயம் இல்லை. ஏன்னா நேராக கிச்சனுக்கு வர்றோம், நம்ம மெனு கார்டை பார்க்குறோம். ஓகே, இன்றைக்கி லஞ்சுக்கு சாம்பாரும் உருளைக்கிழங்கு வறுவலும் தான். மைண்டு ஃபிக்ஸ் ஆகிடுது. அப்படியே ஜாலியாக ஃப்ரிட்ஜை திறக்கிறோம். நைட்டே அழகாக நறுக்கி வச்ச வெங்காயம், தக்காளி, காய்கறிகள்லாம் பாக்ஸில் அப்படியே நமக்காக காத்துட்ருக்கும். இன்னொரு பக்கம் கமகமன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ரெடியாக இருக்கும். கை வச்ச இடத்துல குக்கரும் கடாயும் இருக்குது. இப்போ சமையல் எப்படி நடக்கும் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? சும்மா மேஜிக் மாதிரி கடன்னு வேலை முடியும். ஏன்னா நாம் காலையில் எழுந்து சமைக்க மட்டும்தான் செய்கிறோம். யோசிக்கிறது, நறுக்கிறது, தேடுறதுன்னு எந்த எக்ஸ்ட்ரா வேலையும் நமக்கு இல்லை. 25 நிமிஷத்துக்குள்ள சாதம், குழம்பு, பொரியல்னு எல்லாமே ரெடி. ஹஸ்பண்டுக்கும் குழந்தைங்களுக்கும் டென்ஷனே இல்லாமல் ரொம்ப அன்போட லஞ்ச் பாக்ஸை பேக் பண்ணி டாட்டா பாய் பாய் சொல்லி அனுப்பி வைக்கலாம். அவங்கள அனுப்புனதுக்கப்புறம் கிச்சனில் நின்று ரிலாக்ஸாக சுட சுட ஒரு கப் ஃபில்டர் காஃபியை கையில் வச்சுக்கிட்டு டீ குடிக்கும்போது ஒரு நிம்மதி வரும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பாடா, திங்கக்கிழமை காலையில் கூட இவ்வளோ ரிலாக்ஸாக சமைக்க முடியுமான்னு நீங்களே உங்களை நினச்சி பெருமைப்படுவீங்க. இந்த ஃபீல் உண்மையிலே வேறு லெவல் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கண்டிப்பாக இதை அனுபவிச்சே ஆகணும். இப்போ வீடியோட ஆரம்பத்தில் நான் சொன்ன அந்த மறைமுக ரகசிய போனஸ் டிப்ஸ் என்னன்னு பார்த்துடலாமா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வீடியோவோட ஆரம்பத்தில் சொன்ன அந்த மறைமுக ரகசிய டிப்ஸை சொல்கிறேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியம், கவனிங்க. பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை மதியம் நம்ம வீட்டில் பிரியாணி, நான்வெஜ்ஜு நல்லா ஹெவியாக சாப்பிட்டுட்டு சாயங்காலம் போல் எல்லோரும் கொஞ்சம் டயர்ட் ஆகிடுவோம். அதனால் ஞாயிறு நைட்டுக்கு பெருசாக சமைக்காமல் தோசை, இட்லின்னு சிம்பிளாக டிஃபன் முடிச்சிடுவோம் இல்லையா? ஆனால் நாம் பண்ணுற ஒரு சின்ன தப்பு என்னென்னா, நைட்டு சாப்பிட்டு முடித்ததும் அப்பாடா இன்னைக்கு லீவு முடிஞ்சது அப்படியே படுத்துருவோம். அங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் ட்விஸ்டே இருக்குது. திங்க காலையில் எந்திரிச்சு அவசரமாக இட்லி ஊற்றலாம்னு மாவு டப்பாவை திறந்தா மாவு புளிக்காமல் அப்படியே இருக்கும், இல்லைன்னா மாவே தீந்து போயிருக்கும். அதே போல் காலையில் 7 மணிக்கு குழந்தைக்கு லஞ்சு பாக்ஸ் பேக் பண்ண போகும்போது தான் தேடுவோம், அந்த லஞ்ச் பேக் எங்கே இருக்குது, ஐயோ போன வாரம் வச்ச வாட்டர் பாட்டில் இன்னும் கழுவாமல் அப்படியே இருக்கே அப்படின்னு. காலை நேரத்தில் இது பெரிய தலைவலி ஆகிடும். அதனால் ஞாயிறு நைட்டு நீங்கள் கிச்சனை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு 5 நிமிஷம் இந்த விஷயங்களை செக் பண்ணுங்க. அது என்னன்னா, திங்கக்கிழமை காலையிலக்கு மாவு கரெக்டான பதத்தில் புளிச்சு ரெடியாக இருக்கா, குழந்தைங்களோட கணவரோட லஞ்ச் பேக் மற்றும் வாட்டர் பாட்டில் எல்லாம் சுத்தமாக காஞ்சி ரெடியாக இருக்கா,
அவங்களோட ஸ்பூன், குட்டி ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எல்லாம் தேடி அலையாம ஒரே இடத்துல இருக்கா? இந்த மூணு விஷயத்த மட்டும் ஞாயிறு நைட்டே செக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா திங்கட்கிழமை காலையில உங்க மனசுல இருக்க பாதி பாரம் குறைஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். நிஜமாவே காலையில நீங்க ரொம்ப நிம்மதியா உணர்வீங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் சொன்ன இந்த சண்டே ரொட்டீன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்க வீட்டில் திங்கட்கிழமை காலையில என்ன மாதிரியான லூட்டி நடக்கும், எந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப டென்ஷனை தரும்னு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் படிச்சு பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா அப்படியே ஒரு லைக் தட்டிட்டு நம்ம தோழிகள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. காலையில பதட்டமே இல்லாம சமைக்க இன்னும் சில சூப்பர் கிச்சன் டிப்ஸ் வேணும்னா இதோ இங்க தெரியுத இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்க. அடுத்து ஒரு அருமையான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.